மதியிடமோ இந்த போர் பதற்றம்னு வரும்போது ரெண்டு நாட்டுடைய படைபலத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்தியா கிட்ட வந்து பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குன்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து ஃபேட்டா 1 அப்படிங்கிற அவங்க வச்சிருக்கிறதுக்குள்ள சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம படைபலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய படைபலம் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் ஒரு கம்பேரிசனாக சொல்லுங்கள். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையான கடந்த கால போர் மற்றும் போர் என்று வந்துவிட்டாலே கடந்த முறை இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்குது. 1971 நடந்த போரின் பொழுது பாகிஸ்தானில் அதாவது ஒரு அங்கமாக இருந்த கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசம் என்ற ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்திய ராணுவம் பலமாக இருக்கிறது. அதுதான் 1999 கார்கில் போரிலும் நாம் பார்த்தோம். கார்கில் போர் பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியடைந்து அவர்களினுடைய வீரர்களினுடைய உடல்களை கூட பெற்றுக்கொள்ள பாகிஸ்தான் ராணுவம் மறுத்துவிட்டது. ஆனால் அவர்களின் உடல்களை கூட இந்திய ராணுவம் முறைப்படி தகனம் செய்து அதற்கான மரியாதையை செலுத்தியது. அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பல்வேறு நிலைகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு இந்தியா சார்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. போர் என்று வரும் பட்சத்தில் அதாவது இந்த ராணுவ படைபலம் அனைத்து நிலைகளுமே, அதாவது ராணுவ வீரர்கள், ராணுவ கட்டமைப்பு, ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் பாகிஸ்தானை விட மிகுந்த முன்னேறிய அளவில் இந்திய ராணுவம் இருக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணமாக கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய தகவல்களை நாம் பார்க்கலாம். முதல் நாளில் கிட்டத்தட்ட ஒரு 36 ட்ரோன்கள், நேற்று ஒரு 26 ட்ரோன்கள், கிட்டத்தட்ட 60 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்க நிலையில் அந்த 60 ட்ரோன்களில் ஒன்று கூட அந்த முயற்சி அந்த இலக்கை சென்றடையவில்லை. அனைத்துமே வெறும் முயற்சியாக மட்டுமே இருக்கிறது. இன்று காலை கூட பாகிஸ்தான் ராணுவம் வீசிய ஏவுகணையும் இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக அழித்தொழிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடங்கியதிலிருந்து இந்திய ராணுவம் வீசிய அனைத்து ட்ரோன்களும் பாகிஸ்தான் எல்லையை கடந்து தாக்கி இருக்கிறது. அதே போல இன்று அதிகாலை பாகிஸ்தானினுடைய விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் வீசிய ஏவுகணை துல்லியமாக சென்று இலக்கை அளித்து பாகிஸ்தானினுடைய 3 மிக முக்கியமான விமானப்படை தளங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பது இந்தியாவினுடைய படைபலமும் சரி, ஆயுத பலமும் சரி, அந்த ஆயுதங்களினுடைய தொழில்நுட்பம் என அனைத்துமே பாகிஸ்தானை விட பல மடங்கு இந்தியா முன்னேறிய வகையில் இருக்கிறது. விவகாரத்தில் நாம் ஆயுத பலம், படைபலம் என்பதையும் தாண்டி இரு நாடுகளினுடைய பொருளாதாரம் எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பொருளாதார பலம் என்பது அதாவது முதல் 5 நாடுகள் என்ற கட்டத்தை தாண்டி மூன்றாவது நாடு என்ற ஒரு நிலைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார மதிப்பு சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு மதிப்பும் பாகிஸ்தானை விட எவ்வளவு மடங்கு சிறப்பாக இருக்கிறது. பாகிஸ்தானை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானினுடைய நிலை என்பது அவர்களுக்கே தெரியும். வெளிநாடுகளை நம்பியதான் பெரும்பாலும் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த தீவிரவாத தொடர்பு இருப்பதாக ஏற்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டின் பேரிலும் அது பல முறை நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக உலக வங்கி கூட பாகிஸ்தானுக்கு பெரிய அளவில் நிதி கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. என்றால் நிதியை கொடுத்தால் பாகிஸ்தான் அதை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறது என்ற ஒரு கருத்து இருப்பதன் காரணமாக சர்வதேச நிதியம் கூட பாகிஸ்தானிற்கு பெருமளவில் நிதியை கொடுப்பதில்லை. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நடந்த சர்வதேச நிதியத்தின் கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு சுமார் ஒரு 850 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி வழங்க சர்வதேச நாணயம் முன் வந்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் மிகவும் பொருளாதார ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பதால் இது போன்ற நிதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. போர் என்று வரும் பட்சத்தில் அதற்கான பொருளாதார இழப்புகளை சந்திப்பதற்கு இந்தியா போன்று பாகிஸ்தானுக்கு எந்த விதமான ஒரு பலமும் கிடையாது.